வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து திருக்குறள் நிறைய உரைகளோட விஷயங்கள தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 7 அதிகாரத்த பத்தி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போறது 8வது அதிகாரம் அன்புடைமை. நீங்க திருவள்ளுவருடைய திருக்குறள வரிசைப்படுத்துன விதம் பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கை வரும். இதுக்கு முன்னாடி மனைவி வருவாங்க, குழந்தைங்க வந்துருவாங்க. ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இல்வாழ்க்கை, மனைவி, குழந்தை இது முடிஞ்சோன குடும்பம் முடிஞ்சிருது. குடும்பம் முடிந்த உடனே அடுத்து உலகத்துல என்ன? அப்படின்னா, எல்லாரோடையும் எப்படி இருக்கணும்? பொதுவாக ஒரு மனிதன் வந்து எல்லாரோடையும் இந்த குடும்ப உறவுகளை தாண்டி, நியூக்ளியர் ஃபேமிலியோ, ஜாயிண்ட் ஃபேமிலியோ அத தாண்டி எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது 8வது அதிகாரத்தில அன்புடைமை. ஸோ பேசிக்கா பொருளுடைமை, அரணுடைமை இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த அன்புடைமைங்கிறத ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல சொல்லிர்றாரு. ஸோ இதுதான் அந்த வரிசைப்படுத்துதல் அதிகாரம் வரிசைப்படுத்துதல்ல ஒரு மிகப்பெரிய ஆழம் திருக்குறள்ல எப்பயுமே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உலகத்தோட மத்த விஷயங்கள் இன்னும் 130, 33 அதிகாரங்கள் நோக்கி போகும்போது, நிறைய விஷயங்கள பேசும்போது அதுக்கு பேசிக்கான விஷயம் அன்புடைமை அப்படிங்கிறத ஒரு அன்புங்கிறது ஒரு அன்கண்டிஷனலான அஃபெக்ஷன். மனிதன்ங்கிறதுக்காக ஒரு அஃபெக்ஷன். அவன் ஏழையோ, பணக்காரனோ, இல்ல இந்த நிறத்துல இருக்கவனோ, இல்ல இந்த ஜாதியில இருக்கிறவனோ, இல்ல இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த பொருளுங்கிற காரணத்துக்காக, இல்ல இந்த பவருங்கிற காரணத்துக்காக, புகழுங்கிற காரணத்துக்காக, இல்ல ஒரு பெரிய நடிகரு, அவர் நடிச்சாருங்கிற காரணத்துக்காக, இப்படி எந்த காரணமும் இல்லாமல், பொதுவாகவே ஒரு அன்போட ஒரு மத்தவங்கள கேர் பண்ற, அவங்கள ஒரு கஷ்டம்னா போய் நிக்கக்கூடிய, இந்த இயல்பு தான் வந்து அன்புடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கிறது. அதுல இருக்கிற சில நல்ல குறள்கள இப்ப நம்ம பார்ப்போம். "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்." அன்பு இருக்கு அப்படின்னா, அத அடைச்சு வைக்க முடியுமா? அதுக்கு ஒரு தாள் இருக்கா? அதாவது எந்த பொருளா இருந்தாலும் அதை சேஃபா வைக்கிறதுக்கு, இல்ல மறைச்சு வைக்கிறதுக்கு, இல்ல அத ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பூட்டு தேவைப்படுது. எந்த பொருள் அது தங்கமா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், இல்ல ஈவன் கோவமாக இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எங்கேயாவது ஒண்ணு ஒரு அறையில போட்டு பூட்டுறதோ, இல்ல மனசுல போட்டு பூட்டுறதோ பண்ணிடலாம். ஆனா அந்த அன்ப வந்து பூட்ட முடியாது. அது வெளிப்பட்டுடும். அது எப்படி வெளிப்படும்னா, ஒரு சின்ன கண்ணீர் கூட அத காமிச்சு குடுத்துரும். என்ன? அப்படிங்கிற மாதிரியான அந்த அன்ப அவரோட அன்ப, அவர் கேர மேல பாசமா இருக்கான்ப்பா. இப்ப நெறைய பார்த்துருப்பீங்க. ஒருத்தர ரொம்ப நெகட்டிவாவே பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவரு "இப்படியா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அன்ப வந்து காட்டிக் குடுத்துரும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கும் அந்த வேன் டிரைவருக்கும் ஒரு பெரிய ஒரு பரிச்சயம் இல்ல. எங்கள பிக்கப் பண்ணுவாரு. அவரு வந்து பிக்கப் பண்ணி ஆஃபீஸ்க்கு கூட்டு போவாரு. நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்க மாரி எனக்கு தோணும். அவர் பேசுறது எல்லாமே. அப்ப ஒரு நாள் காலைல ஏறி உட்காந்துட்டு, நான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த கம்பெனி ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு, ஏறி உட்காந்துட்டு அப்புறம் சொன்னேன். நாங்க இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேங்க சென்னைக்கு அப்படின்னு சொன்னோனே, அவர் ஒரு சடன் பிரேக் அடிச்சாரு. அந்த வேன் டிரைவர். எனக்கு பெரிய ஆச்சரியம். இவர்ட்ட ஒரு பாய் சொல்றதுக்கு தான் நம்ம சொன்னோம். இவருக்கு என்னன்னா, "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னாரு. அவருடைய உண்மையிலே என்னால கண்டுபிடிக்க முடியல. இத்தன நாள் இவர் உண்மையிலேயே நம்ம மேல பாசமா இருந்திருப்பாரு அப்படின்ட்டு, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு விஷயம் வந்து ஒரு நெருடலாவே இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா அவர் அடிச்ச அந்த சடன் பிரேக், ஒரு அதாவது "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ங்கிற" மாரி அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரியான அன்புகள் இப்ப 25 வருஷம் கழிச்சு அத ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. ஸோ அந்த மாரி ஒரு அன்பு. இதுல ஒண்ணும் காசு இல்ல, பணம் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு எக்ஸ்பிரஷன். இது ஒரு கேர், இது ஒரு எமோஷன். இது மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது அப்படிங்கிறது. இப்ப இந்த கண்ணீர் வெளிப்படும்னோனே, கண்ணீரை அடைக்க முடியாது. உண்மையான பாசம், உண்மையான ஆனந்த கண்ணீரோ, ஒரு சோக கண்ணீரோ உடனே வெளிப்பட்டுரும். ஆனா இது திருவள்ளுவர் காலத்துல எழுதும்போது, கண்ணீருக்கு வந்து வேற வர்ணனைகள் இல்ல. இப்ப வந்து நீலி கண்ணீர், இந்த மாரி பலவிதமான கண்ணீர்கள் வந்துருச்சு. பலவிதமான அதாவது எப்படி வேணாலும் நடிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப இந்த மகா நடிகைங்கிறதுல அந்த அம்மா நடிச்சு காட்டியிருப்பாங்க. நடிகை வந்து ஒரு 2 கண்ல தண்ணீர் வராம, ஒரு கண்ல மட்டும் தண்ணீர் வர்ற மாரி நடிச்சு காட்டியிருப்பாங்க. ஸோ அப்ப இப்படியும் நடிக்க முடியுமாங்கும்போது, இப்ப வந்து இந்த திருக்குறள் இந்த ஒரு கண்ணீர வச்சு ஒரு அன்ப கணக்கிட முடியுமானா, ஒரு கேள்விக்குறி வந்துருது. அதாவது மனிதர்கள் நெறைய நடிச்சு பழகிட்டாலும், இந்த கடந்த 2000 வருஷத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லரிக்கும் உடம்புல. இத நீங்க எனக்கு தெரிந்து எந்த நடிகரும் பெரும்பாலும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சரி, ரஜினியும் சரி, இவரு கமலஹாசன் அவர்களும் சரி, இவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு புல்லரிக்கிற மாரி நடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அது இன்னும் நடிப்புக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அந்த புல்லரிக்கிறதும் ஒரு மாரியான ஒரு ஒண்ணு பக்தியில இருக்கும், இல்ல மகிழ்ச்சியில இருக்கும். ஒரு அன்புல. இல்ல பயத்துல கூச்சரியதும் உண்டு. ஆனா அது வந்து இன்னும் இன்ட்ரின்சிக் எமோஷனாக
இன்னும் மனிதர்களால் நடித்து காட்ட முடியாத, இல்ல நடித்து உருவாக்க முடியாத எமோஷன். அது ஒரு உண்மையான எமோஷனா தான் இன்னும் பார்க்குறேன். இந்த குறள்ல வள்ளுவர் அன்புடைமையில ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும்போதே அவர் சொல்ற விஷயம் வந்து, அன்பு உண்மையிலே இருந்தா அது எக்ஸ்பிரஸ் ஆயிடும் அப்படிங்கிறது. அதுதான் அந்த குறளுடைய சாராம்சம். எக்ஸ்பிரஸ் ஆகலன்னா, அங்க உள்ள அன்பு இல்லன்னு அர்த்தம் அப்படிங்கிறது அந்த சாராம்சத்துல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். உண்மையான அன்பு எக்ஸ்பிரஸ் ஆகணும். எக்ஸ்பிரஸ் ஆகும். உண்மையான அன்பு இருக்கணும். மனிதருக்குள்ள அன்பு வளரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இந்த குறள்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே அன்பு இல்லாவிட்டால் உலகத்துல மனிதர்களை கனெக்ட் பண்ற எந்த ஒரு விஷயமும் இல்லங்கிறது தான். அது எதுவாக இருந்து நேசித்தாலும் அது அன்பு தான். எல்லா வயசுலயும், எல்லா இதுலயும் ஒரு ஆண் பெண்ணுக்கும் நடுவுலயும் சரி, ஒரு ஆண் ஆணுக்குள்ளயும் சரி, எல்லா வயசுக்கு சின்ன வயசுல கல்லூரியில, ஸ்கூல்ல இருக்கிற திருமணத்துக்கு அப்புறம் நம்ம பந்தங்கள், திருமண உறவுல இருக்க பந்தங்கள், அம்மா, அப்பா பாசம், குழந்தைங்க மேல இருக்க பாசம், குழந்தைங்க அம்மா, அப்பா மேல வயசான காலத்துல இருக்கிற பாசம். இந்த மாரி எல்லாமே இந்த அன்புக்குள்ள அடங்கிருது. இந்த அன்புல தான் இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்படிங்கிறத இந்த குறள் நமக்கு சொல்லுதுங்கிறத நான் பார்க்குறேன். மகிழ்ச்சி.